வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நாம் இன்னைக்கு பார்க்க போகிற சிம்பிள் ரெசிபி என்னன்னா தட்டைப்பயிறு கடையல் தான். அதுக்கு தேவையான அரை டம்ளர் தட்டைப்பயிறு எடுத்து 3 தக்காளி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 5 விசில் விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நாலஞ்சு சின்ன வெங்காயம், தேவையான வரமிளகாய், தேவையான கருவேப்பிலை, இடித்த 4 பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த தட்டைப்பயிரையும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, இனி இது கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசமெல்லாம் போய் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி மத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாங்க. இவ்வளோதாங்க, தட்டைப்பயிறு கடையல் ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்ச் தட்டைப்பயிறு கடையல், புளி ரசம், பீட்ரூட் பொரியல். சாதம் வச்சு சாப்பிட வேண்டியதா, வாங்க சாப்பிடலாம்.